கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு நண்பர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த வருத்தமான செய்தி. எனவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய உயர் நிலையிலே அரசு செயல்பட வேண்டும். இதற்கு அடித்தளம் டாஸ்மாக் கடைகளை குறைக்காதது. தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்து கூட டாஸ்மாக் கடைகளை பற்றி கவலைப்படவில்லை என்றால் வாக்களித்த மக்கள் பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்று அர்த்தம். படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடிய கட்டாயத்திலே அரசு செயல்பட வேண்டும் என்று தமாக சார்பிலே வேண்டுகோள் வைக்கிறேன். மேலும் போதைப் பொருள் கலாச்சாரத்திற்கு 100% தமிழகத்திலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதனை கண்டும் காணாமல் அரசு இருப்பது போலவே தெரிகிறது. இது நல்லதல்ல. தமிழக மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு இது உகந்ததல்ல. வருங்கால சந்ததியினருக்கும் இது நல்லதல்ல என்று பொறுப்பில் உள்ளவர்கள் உணர்ந்து பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலே தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்தவித சமரசத்திற்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே இடம் கொடுக்கக்கூடாது. அதேபோல தொழிலாளர்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு. தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. அதற்கு அடித்தளம் தொழிலாளர்கள். தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளை அரசு அழைத்து முறையாக சரியாக பேசி நீண்ட நாள் கோரிக்கைகளான தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இதனை ஆய்வு செய்ய 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரியங்களுடைய வருங்கால வளர்ச்சி நலன் குறித்து இந்த கூட்டுக்குழுவிலே முடிவுகள் செய்யப்படும். குறிப்பாக வக்ஃப் வாரியங்களின் மூலம் ஏழை எளிய நடுத்தர இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயர் பணியை தடையில்லாமல் ஆற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இதுபோன்ற பணிகளை வக்ஃப் வாரியத்தினுடைய வருங்கால நலன் வளர்ச்சி ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இவைகளையெல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே தமாக செயல்படும். இது உண்மை நிலை. மசோதாவை பற்றி தவறாக எதிர்க்கட்சிகள் கூறுவது ஏற்புடையது அல்ல. மசோதாவினுடைய உண்மை நிலை வருங்கால வக்ஃப் வாரியங்களுடைய வளர்ச்சிக்காகவே இருக்கும். ஏழை எளிய இஸ்லாமியர்களுடைய நலன் கருதியே அமையும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற நிலைகளை உறுதிப்படுத்தும்.